இன்றைய தலைப்புச் செய்திகள். பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக காலை 11:30 மணிக்கு 10வது முறையாக நிதிஷ் குமார் பதவியேற்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் உடனடி முன்பதிவு 20,000 இருந்து 5,000 குறைக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பில் பாகிஸ்தானுக்கு நேரடி தொடர்பு. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முன்னாள் பிரதமரின் பேச்சால் பரபரப்பு. இன்றைய தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் வரும் 25ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை ஒன்றிய நிராகரித்திருப்பது பழிவாங்கும் செயல் என கண்டனம். வளர்ச்சிக்கு இன்றியமையாத மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் எனவும் முதலமைச்சர் திட்டவட்டம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மெட்ரோ ரயில் திட்டங்களை முடக்கிய ஒன்றிய அரசுக்கு வலிக்கிறது கண்டனம். திமுக கூட்டணி சார்பில் இன்று கோவையிலும் நாளை மதுரையிலும் ஆர்ப்பாட்டம். இலங்கையில் கூட்டாட்சி முறையில் ஈழத் தமிழர்களுக்கு தன்னாட்சி அதிகாரம். இலங்கை அரசுக்கு இந்திய அரசு அழுத்தம் தர திருமாவளவன் கோரிக்கை. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி மறுப்பதா என அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம். பாஜக அரசின் பாரத்